அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேவிசி மீடியா மூலமாக நாங்கள் ஒரு பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். அதாவது தம்பலாம் பிரதேசத்துக்குட்பட்ட ஷிராஜ் நகர் மயில் தீவு பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு உம்மாவை நாங்கள் சந்திச்சு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு பூர்த்தியான எங்களோட உம்மாவை நாங்கள் சந்திச்சு இருக்கின்றோம். பெரிய ஒரு சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அந்த அம்மாவுக்கு நல்ல அழகாக அவங்களோட பேச இருக்கின்றோம். அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேவிசி மீடியா மூலமாக அவங்களோட வீட்டுக்கே வந்து அவங்களோட பேசியிருக்கிறோம். அம்மா, அவங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்கள். பேர் ஃபக்கீர்மா. ஃபக்கீர்மா. சீனி தம்பி ஃபக்கீர்மா. சீனி தம்பி ஃபக்கீர்மா. சரி அம்மா, நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன வயசில் எங்கே இருந்த நீங்கள்? கிணியா புகாரி அடி. கிண்ணியா புகாரி அடியிலேருந்து அதுக்கு பிறகு இங்கே வந்தீங்கன்னா? ஓ, சாதாரணமாக இங்கே வந்து ஒரு 50 வருஷம் இருக்குமா? நீங்கள் ஸ்கூல் படித்தவங்கள ஸ்கூலுக்கு போனீங்க தானே? அதே மாதிரி போய் சொல்லு. ரைட். உங்களோட உம்மா பாப்பாட பேர் ஞாபகம் இருக்கா? உம்மாட பேர் செய்லத்து. பாப்பாட பேர் சீனியாம்பது. சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சகோதரி மாத்தியா போகிற ஆள் இருக்கிறா? மாத்தியா படாக்கலையா? இல்லை, உங்களோட சகோதரர். நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு பிள்ளைகள்லாம் எத்தனை பேர்? எங்கிட்ட பிள்ளை நீட்டு 5 பேர் இருக்காங்களாக்கு. 5 பிள்ளை. சரிம்மா, நீங்கள் உங்களோட வீட்டுக்காரால் அப்போது அவங்க இருந்ததில் என்ன விவசாயம் செஞ்சதா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையெல்லாம் எப்படி கொண்டு போனீங்க? வாழ்க்கை என்ன காலகட்டமாப்பா, பாடுபாட்டு வருவாங்க, ஆக்கி கொடுப்போம், வேறு தும்போம், குடிப்போம். சந்தோஷமாக இருந்தீங்க? சந்தோஷமாக. நாங்கள் சண்டை பிடிச்சது இல்லை, சல் பிடிச்சதும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே ஒரு அழகான வாழ்க்கை. அந்த காலத்தில் 1975ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் அதிகமாக இங்கே குடி வந்த ஆட்கள் இருக்காங்க. அப்படி வந்து அழகாக வயல்வெளியோட இறைவோட சந்தோஷம் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களோட பிள்ளைலாம் எனக்கு இது தந்தீங்களா அது தந்தீங்கலாம் கேட்குறாங்களா? அழகான பிள்ளைகள், நல்லா பரக்கத்தான பிள்ளைகள். இந்த கிடக்க இந்த புத்தாளத்தில் ஒரு பொடி எங்கிச்சான். இந்த அங்கனக்குள்ளே 2 பேரா கோமத்தில் சின்ன பொடியேன்னு. அவங்களோட பிள்ளைகள்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்களா? அது சந்தோஷம். அது பெரிய சந்தோஷம். ஒத்தனை மறலே. உண்மையிலே எங்களோட உம்மா பெரிய ஒரு மாஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட மூடல்மா மறுமையில் மூடல்மா. KVC Media helps us reach more customers every day. We've seen real engagement and growth. Grow your business. Advertise today. மேலே ஒரு தாய் தகப்பனை கட்டாயம் வந்து பார்க்கணும் பிள்ளைகள். மாஷா அல்லாஹ். அவங்களோட துவா செஞ்சுக்கிறேன். வந்து என்னம்மா புரிய மாதிரிச்சு என்ன வேணுங்க உங்களுக்கு? என்ன எவ்வளோ குளிரிங்க என்ன நெஞ்சு என்ன. இப்போம்மா நீங்கள் இது ஆடுற வீட்டை இருக்கீங்க? நான் இந்த கடைசி மகள். கடைசி மகள்கிட்ட இருக்கீங்க? ஓ, அந்த மகள் தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, அவசாங்க தண்ணியை தரேன், மண்ணியை தரேன், இன்னும் குடும்ப கழுவி தரேன்னு எல்லாம் செஞ்சு தருவா. இப்போ உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு காசு தராங்களா? எனக்கு இந்த பிச்சை சம்பளம் தராங்க. எவ்வளோ தராங்க? எவ்வளோம்மா? மறந்து மணி 250 தராங்க. முதியோர் காசு மட்டும்தான் கிடைக்கும்? ஓ, அது மட்டும்தான். வேறு வருமானம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. வேறு யாரும் அப்படி ஒன்றும் தரதில்லை? புள்ள குட்டியானு தாங்க பெட்டில் பார்க்க வேண்டுங்க. இது அதை இது வேண்டி தின்னுங்கன்னு புள்ள குட்டியும் தரலை. ஒளிச்சு நான் மவுட்டா போய்ட்டுருவேனம்மா, ஒளிச்சல்லுமா. அது சார். உண்மையிலே எங்களோட அம்மா ஒரு பழைய ஒரு தாய் என்பது எல்லாரும் விரும்பக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் அந்த தாய் ரொம்ப பிள்ளைகள் அந்த ஒரு மனக்குமரர் எங்களோடு பேசியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களை வந்து தேடி வரும். நிச்சயமாக இதுக்கு வரும், வந்து உங்களை கட்டாயம். என்னம்மா சரி, நீ ஏன் அது நடக்கவங்க ஏதாவது கொண்டு கிரிச்சல குசி கிரிச்சல அப்படி அவளை பாட்டு கிடக்கேன். உங்களோட இளைய பிள்ளை தான் பார்த்துட்டு அப்படியா? அந்த அவள் கடைசி மகள் தான் பார்த்துக்கிட்டு மைக்க மகளுக்கு காஞ்சிலேயுமா 2 காலிங்கிலேயுமா மூத்த மகளுக்கு. ஏன் ஒழிச்சு ஏங்கம்மா ஒழிச்சு உலகத்தில் ஒழிச்சு போட்டா மறுமையில் ஒழிப்பியா? மசாலா உங்களுக்கு நல்ல கண் காதல்லாம் இல்லாமா அப்படின்னா? ரைட். உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம். எங்களுடைய ஒரு பழைய ஒரு உம்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு
பூர்த்தியான ஒரு உமாவை நாங்கள் சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம். நாங்கள் கேவிசி மீடியா மூலமாக இப்படிப்பட்ட தாய்மார்கள் அதே போன்று எங்களுடைய பழைய சாதனையாளர்களை நாங்கள் நேரடியாக சென்று அவர்களுடைய அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். சந்தோஷமாக நன்றி. KVC Media helps us reach more customers every day. We've seen real engagements and growth. Grow your business. Advertise today.